நேற்று வந்து ஆல் போர்டு வந்து 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 6 கொடுத்தனா இல்லையான்னு ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவில் சும்மா ஓட்டி விட்டு பார்க்காதீங்க, வீடியோ கேளுங்க. அதேமாரி அதோட பேர் நான் கொடுத்துருந்தேன் 66, 61, 16, 68, 86 இந்த 5 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ எல்லோரும் கேளுங்க. கேட்டால் தான் உங்களுக்கு நான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு தெரியும். அப்புறமேட்டு ப்ரோ என்ன ப்ரோ வரும், ஏது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை கேளுங்க. இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு தான் நான் கேட்பேன். வந்திருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரலைன்னா தயவுசெய்து ப்ளே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு மட்டும் பாருங்கள். இவர் கொடுத்தா வின்னிங் வரும் அப்படின்னு நினச்சி என்றைக்குமே ப்ளே பண்ணாங்க. உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கங்க. நேற்று டியர் 1 ரிசல்ட்டு பாருங்கள், 61 பிசி வின்னிங் வந்திருக்கு. அப்புறம் பி போர்டு இல்லைன்னா சி போர்டு 2ஆம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். 2ஆம் நம்பர் கொடுக்கலன்னு யாரும் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் லென்த்தாக வீடியோ கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நான் என்ன பேசுகிறேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 2ஆம் நம்பர் வந்து நான் சிங்கிள் நம்பர் ஃபேஸ்புக்லேயே கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் வேறு பி போர்டு இல்லைன்னா சி போர்டு அதில் தான் என்னோடய கணக்கில் வருதுன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க நேற்று வீடியோ ஃபஸ்ட்டு தயவுசெய்து பாருங்கள். நான் என்ன பேசுகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் ஒரு இமேஜஸ் போட்டிருந்தேன். அவங்களுக்கு தெரியும் 10,000 செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய கணக்கில் பெஸ்ட்டாக எந்த நம்பர் வருதோ அதை தான் நான் சிங்கிள் நம்பராக கொடுப்பேன். பிசி அதேமாரி 22, 72, 27, 24, 42 பிசியில் ஒரு 5 நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிசியில் போட்டாலும் சரி, ஏபிபிசிஎஸ்லேயும் போட்டாலும் சரி, உங்களுக்கு எதில் போட்டாலும் உங்களுக்கு லாபம்தான். நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். பிசியில் ஒரு 10 செட்டு போட்டால் ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு செட்டு போடுங்க. ஆனால் எல்லா நாளுமே பிசியில் தான் அடிப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஏபியாக இருக்கலாம், இல்லை ஏசியாக இருக்கலாம், எதில் வேணாலும் இறங்கும். அதனால் நீங்கள் பிசியும் ட்ரை பண்ணணும், ஏபிபிசிஎஸ்சியும் ட்ரை பண்ணணும். இப்போ 2 நம்பருமே வந்துருந்தால் உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட்டு வந்திருக்கும். நேற்று பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருந்துருக்கேன். ரிசல்ட்டு என்ன மாதிரி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, நீங்கள் பிசியும் ட்ரை பண்ணணும், ஏபிபிசிஎஸ்சியும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். கண்டிப்பாக நேற்று பயங்கரமாக வின்னிங் வந்திருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதேமாதிரி நேற்று வந்து பெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். பெஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணிட்டு பி போர்டில் சி போர்டில் இந்த 7, 2 தான் நான் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோவை கேளுங்க நான் என்ன பேசுகிறேன்னு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பாட்டு ஸ்டிப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ப்ரோ என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறக்கு. நானும் ஒரு ஒரு கெஸ்ஸர் தான். நேற்று ரிசல்ட்டு பாருங்கள், 227 சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்கள் பிசியில் போட்டிருந்தாலும் வின்னிங் தான், ஏபிபிசிஏசியில் போட்டிருந்தாலும் வின்னிங் தான். இதுக்கு தான் சொல்கிறது 2லையுமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. வந்தால் உங்களுக்கு தான் லாபம். அதனால் இன்றைக்கி எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி இன்றைக்கான கெஸ்ஸிங்கை வாங்க பார்க்கலாம். அதேமாதிரி டியர் 1, KL, டியர் 6, டியர் 8 இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். நான் இந்த ஷோ அந்த ஷோன்னு சொல்லிட்டு கொடுக்குறவன் கிடையாது. அதாவது டியர் 1 இல்லை KLன்னு சொல்லிட்டு இந்த தனித்தனியாலாம் நான் கொடுக்குறவன் கிடையாது. ஒன் டே ஃபாலோ. இந்த 4 ஷோவில் ஒரு ஷோ இறங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுக்கிறது. உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். இன்றைக்கான சிங்கிள் நம்பர் வந்து 9ஆம் நம்பர் என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் 9 வருதான்னு பாருங்கள். 9 வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஆனால் என்னோடய கணக்கில் வருது. என் கணக்கில் வந்தால் உங்கள் கணக்கில் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் இந்த 9 நீங்கள் எத்தனை செட்டு போடணுமோ போட்டுங்க. அதுக்கான பணத்தை கையில் வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக வின்னிங் வரும். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். வாங்க ஏபிபிசிஐசி பார்ப்போம். 95 59 98 89 93 39 என்னோடய கணக்கில் வர நம்பரு. அதுக்கான பேர் இது தான். உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு 9ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 9 வந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னோடய கணக்கில் வருது. என் கணக்கில் என்ன நம்பர் வருதோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். இவர் கொடுத்தா வரும்னு நினச்சி என்றைக்குமே ப்ளே பண்ணாதீங்க தயவுசெய்து. இன்றைக்கான பிசி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு ஒரு ஸ்டைலு வரும், உங்களுக்கு ஒரு ஸ்டைலு வரும். அதனால் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு நேற்றோட வீடியோ பாருங்கள். இன்றைக்கும் என்னோடய கணக்கில் பி போர்டில் 2 சி போர்டில் 2 வருது. என் கணக்கில் வருது. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஆனால் என்னோடய கணக்கில் இன்றைக்கும் 2ஆம் நம்பர் வருது. உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் கொடுத்தா கண்டிப்பாக வின்னிங் வரும்னு நினச்சி என்றைக்குமே ப்ளே பண்ணாதீங்க. 2ஆம் நம்பரு அது கூட வர பேர் 22 29 92 24 42. இது வந்து பிசி. நீங்கள் பிசியில் போட்டாலும் சரி, ஏபிபிசியில் போட்டாலும் சரி. ஆனால் நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, மிஸ் ஆகாமல் இருக்காது. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. என் கணக்கில் பிசி மட்டும் நம்ம கொடுக்குறேன். ஆனால் ஏபிபிசிஐசியில் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 2 வந்தால் பிசிலையும் ட்ரை பண்ணுங்கள், ஏபிபிசிஐசிலையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நம்பரு 9ஆம் நம்பர் வருது. தில்லுக்கு துட்டு நான் பி போர்டு சி போர்டில் தான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் அது நீ ஏ போர்டில் வந்தால் சரி, நீங்கள் ஆல் போர்டில் கூட போட்டுக்குங்க. என் கணக்கில் பி போர்டு தான் வருது. உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு 9ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 9 வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை செட்டு போடணுமோ போட்டுக்குங்க. இப்போ 9 அதோட பேர் 99 92 29 94 49. 9 வந்தால் இது பிசிக்கான பேர். அந்த ஆல்போர்டில் வர்றது கணக்கு வேறு, இதில் வர கணக்கு வேறு. பிசி நீங்கள் அதேமாரி ஏபிபிசிஎஸ்சிலையும் ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, இது வந்து மாற்றி அடிப்பான். இப்போ ஏபிலையும் அடிப்பான், இல்லைன்னா ஏசிலையும் அடிப்பான். அதுக்காக தான் சொல்கிறேன். பிசிலையும் நீங்கள் ட்ரை பண்ணணும், ஏபிபிசிஎஸ்சிலையும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். அடுத்த நம்பர் வந்து 7ஆம் நம்பர். இந்த 7 வந்து நான் சப்போர்ட்டுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் 7 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிசிங்கிறது வெறும் கம்மி தான் நம்பர். நான் கம்மியாக தான் நம்பர் கொடுக்குறேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் அதிகம்தான். அதுக்கான பேர் பாருங்கள். 72 27 79 97 74 47. அதுக்கான பேர் இது தான். ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் 7 வருதான்னு பாருங்கள். நான் வந்து சப்போர்ட்டுக்கு தான் எடுத்துருக்கேன். நான் ஒரு பிசி இல்லை ஏதோ கொடுக்கணுமே, அதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் 7 வந்தால் நீங்கள் 7 எடுத்து ப்ளே பண்ணுங்கள், பார்ப்போம். என்னோடய பெஸ்ட்டு 2 நம்பர் எடுத்திருக்கேன். பி போர்டு இல்லைன்னா சி போர்டு. 2 இல்லைன்னா 9. தில்லுக்கு துட்டு கட்டுறேன். நான் இந்த போர்டில் தான் வரணும். உங்களுக்கு ஏ போர்டு வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்கள் கணக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். 2ஆம் நம்பரா 9ஆம் நம்பரான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த நம்பர் எதுவோ அதை மட்டும் ஒரு 100 செட்டு 200 செட்டு அந்த மாதிரி ஏற்றி போட்டுங்க. கண்டிப்பாக வின்னிங் வரும். இது வந்து ஒன் டே ஃபாலோ. திரும்ப அதுதான் சொல்கிறேன். டிஆர் 1 கேஎல், டிஆர் 6, டிஆர் 8 இந்த 4 ஷோவில் எதில் வேணாலும் இறங்கும். திரும்ப அதான் சொல்கிறேன். எந்த ஷோன்னு என்கிட்ட கேட்காதீங்க.
கண்டிப்பாக 4ல் 1ல் இறங்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.